Srila Rupa Goswami offered his obeisance to Sri Krishna Chaitanya Mahaprabhu in this way. ரூப கோஸ்வாமி அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவிற்கு பின்வருமாறு பிரார்த்தனைகள் செய்தார். He offered respects to him, saying that you are the most magnanimous of all avatars. ரூப கோஸ்வாமி இந்த பிரார்த்தனையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை மிகவும் கருணை வாய்ந்தவராக குறிப்பிடுகின்றார். Because you give Krishna prema. ஏனென்றால் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையை நமக்கு வழங்குகின்றார். You are Krishna. நீர் கிருஷ்ணரே. In the form of Krishna Chaitanya. நீர் கிருஷ்ணரே, ஆனால் கிருஷ்ண சைத்தன்யரின் வடிவத்தில் இருக்கின்றீர். And not Krishna, blackish Shyamasundar in form, but Gaura, golden in form. நீர் கிருஷ்ணரே, ஆனால் கிருஷ்ணரின் வழக்கமான கருமை நிறத்தில் இல்லாமல் தங்க நிறத்தில் இருக்கின்றீர். Chaitanya Mahaprabhu is called the most munificent avatar. சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம் ஆவார். All the avatars are merciful. எல்லா அவதாரங்களும் கருணை வாய்ந்தவர்களாகவே இருக்கின்றனர். Very famously, the avatars of Vishnu appear for some specific purposes. விஷ்ணுவின் அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இங்கே வருகின்றார்கள். Paritranaya sadhunam vinashaya chadushkritam dharma samsthapanarthaya sambhavami yuge yuge. To uplift the saintly people. ஆன்மீக வாழ்க்கையில் Udhar, paritran, I don't know the Tamil word. To uplift, to save, to inspire. ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவர்களை உயர்த்துவதற்காக பகவான் இங்கே வருகிறார். To destroy the bad people. அதே நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் விருப்பம் இல்லாதவர்கள், கொடூரமானவர்களை அழிப்பதற்காகவும் வருகின்றார். And to re-establish dharma. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இங்கே வருகின்றார். So that is the mercy of the Supreme Lord. அதுவே பரமபுருஷ பகவானின் கருணையாக சொல்கிறார்கள். That even though we are far away from him, he comes close to us by personally appearing among us. நாம் பகவானிடமிருந்து பிரிந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் பகவானே நம்மை தேடி அணுகி வருகின்றார். To bring us close to him. நம்மை அவரிடம் எடுத்துச் செல்வதற்காக. We are far away from him in space and in thought. நாம் பகவானிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றோம். இரண்டு வகைகளில், ஒன்று நாம் வெகு தூரத்தில் இருக்கின்றோம், இன்னொன்று நாம் அவரை பற்றி நினைப்பதில்லை. He resides in his own abode. அவர் அவருடைய ஆன்மீக உலகத்தில் வசிக்கின்றார். Goloka eva nivasatya kilatma bhuto. But at the same time he is within the heart of every living being. அதே நேரத்தில் பகவானானவர் நமது ஹிருதயத்தில் வசிக்கின்றார். We are in this material world and not in the spiritual world because we have forgotten Krishna. நாம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை மறந்ததினால் அவருடைய ஆன்மீக லோகத்தில் இல்லாமல் இங்கே இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்றோம். Krishna bhuli se jeev anadi bahirmukh ataiv maya tare deya samsara dukh. Forgetting Krishna, we are from time immemorial away from Krishna, looking away from Krishna. நாம் கிருஷ்ணரை மறந்திருப்பதால் வெகு நீண்ட காலமாக கிருஷ்ணரை பிரிந்து இருக்கின்றோம். And as a result, we are suffering miseries inflicted by Maya. நாம் கிருஷ்ணரை மறந்ததினால் மாயினால் கொடுக்கப்படும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். To put it in another way, இதை வேறு விதமாக சொல்லப்போனால், Krishna bahirmukh hoya bhogavancha kare nikatastha mayatare japatiya dhare.
when we become inimical to Krishna, we desire material enjoyment. நாம் கிருஷ்ணரிடம் பொறாமை கொள்ளும்போது இந்த பௌதிக சுகங்களை விரும்புகின்றோம். And although by nature we are Krishna Das, the servant of Krishna, உண்மையில் இயற்கையில் பார்க்க போனால் நாம் கிருஷ்ணரின் சேவகர்களே. We become as if Maya Das. நாம் நம்முடைய சொரூபத்தில் கிருஷ்ணருடைய தாசர்களே, ஆனால் இப்பொழுது மாயைக்கு தாசர்களாக விளங்குகின்றோம் கிருஷ்ணரை மறந்ததினால். Hoya Mayar Das Korinana Abhilash. When we become the servant of Maya, we have various desires. நாம் மாயையின் சேவர்களாக ஆகும்போது நம் மனதில் பல்வேறு விதமான ஆசைகள் தோன்றுகின்றன. And what happens is Maya is ready to catch us. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் மாயையானது நம்மளை பிடிக்க வருகின்றது. And we're caught in the cycle of repeated birth and death. மாயை நம்மை பிடிக்கும் பொழுது நாம் இந்த பிறப்பு இறப்பு என்றும் சுழற்சியில் மாட்டிக்கொள்கிறோம். In this world there is dharma given by the Supreme Lord. இந்த உலகத்தில் பகவானால் கொடுக்கப்பட்ட தர்மங்கள் இருக்கின்றன. Along with that there is artha, kama, moksha. அதனோடு சேர்ந்து அர்த்தம், காமம், மோட்சங்களும் இருக்கின்றன. People in this material world, they desire material enjoyment. இந்த பௌதிக உலகத்தில் மக்கள் பௌதிக ஆசைகளையே, பௌதிக இன்பங்களையே விரும்புகின்றனர். But Krishna gives the system of following dharma by which we can, in a pious way, get our necessities, money, and in a pious way enjoy this material world. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தர்மத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் மூலம் நாம் இந்த பௌதிக சுகங்களான பணம் முதலியவைகளை அனுபவிக்கின்றோம். And when one becomes intelligent and understands that trying to get material enjoyment even piously means we have to suffer, then one can search for moksha. When one becomes intelligent, ஒருவர் புத்தியுள்ளவனாக ஆகும் பொழுது இந்த பௌதிக சுகங்களை புண்ணியமான வழியில் அனுபவிப்பதிலும் ஒரு then he can understand that even piously trying to get material enjoyment results in suffering. ஒருவர் புண்ணியமான வழியில் பௌதிக இன்பங்களை அனுபவித்தாலும் அது அவருக்கு துன்பத்தையே கொடுக்கின்றன. And therefore tries to get moksha. அதனால் அவர் மோட்சத்தை நாடி செல்கின்றார். So those who follow dharma, they are called sadhu. At the most basic level, they can be considered sadhu. அடித்தளத்தில் பார்க்க போனால் ஒருவர் தர்மத்தை கடைபிடிப்பாரே ஆனால் அவரை சாது என்று அழைக்கின்றோம். Those who do not follow dharma, they are asadhu, or demons, asura, rakshasa. தர்மத்தை கடைபிடிக்காதவர்களை நாம் அசுரர்கள், ராட்சசர்கள், அசாது என்று அழைக்கின்றோம். There are also people who claim to follow dharma but actually don't. They misrepresent dharma. அதே நேரத்தில் நாம் பார்க்கலாம் மக்கள் தர்மத்தை கடைபிடித்து சாது என்று தங்களை கூறிக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அதை கடைபிடிப்பதில்லை. So from time to time in this material world the situation becomes very bad. So நேரத்திற்கு நேரம் இந்த பௌதிக உலகத்தில் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக மாறுகின்றன. The situation actually it's always very bad. இங்கே சூழ்நிலை எப்பொழுதுமே மோசமாக தான் இருக்கின்றது. To be away from Krishna is very bad. கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்து இருப்பது என்பது மிகவும் மோசமானதாகும். But from time to time the situation becomes ramba 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 ramba.
bad. ஸோ நேரத்திற்கு நேரம் இந்த சூழ்நிலையானது மிகவும் மிகவும் மோசமானதாக மாறுகின்றது. Oh, I didn't say it right. Anyway. And at that time, Krishna very mercifully comes and takes an avatar. அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணரானவர் மிகவும் கருணை கொண்டு இங்கே வருகின்றார். And those who are very, 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 very bad, Krishna kills them. பகவான் கிருஷ்ணரானவர் மிகவும் மிகவும் மோசமானவர்களை கொல்கிறார். If they are unreformable, intransigent, they can't be improved. யாரை கொல்கிறார் என்றால் ஒருவரை எந்த விதத்திலும் திருத்தி கொள்ள முடியாது அப்படி இருக்கிறவர்களை அவர் கொல்கிறார். There are some famous examples. மிகவும் பிரசித்தி பெற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. Hiranyakashipu, Ravana, Kamsa, doesn't need translation, I think. Ravanan in Tamil, right? Yes. Okay, translate it into Tamil then. Hiranyakashipun, is it? I don't know. Okay. மிகவும் மோசமானவர்களின் உதாரணங்கள் இவர்கள் இரண்யகசிபு, ராவணன், கம்சன். Kali Yuga is the worst age. கலியுகம் மிகவும் கொடூரமான நேரமாகும். I should first of all explain that Bhagavan's kindness upon the very, very bad people is that by killing them, he gives them moksha. பகவானுடைய கருணை தீயவர்கள் மீது எவ்வாறு இருக்கிறது என்றால் அவர்களை கொன்று மோட்சம் கொடுப்பதின் வாயிலாக இருக்கின்றது. And it's just to freeze them a little bit, put them in the cold storage. அவர்கள் மேலும் மேலும் தவறு செய்யாதவாறு அவர்களை கொன்று அவர் காப்பாற்றுகின்றார். Stop causing so much disturbance, just shut up. It's like that. அவர்கள் மேலும் மேலும் துன்பங்கள் மற்றவர்களை கொடுப்பதிலிருந்து பகவான் அவர்களை நிறுத்தி விடுகிறார். And for the Vaishnavas who are following the Atma Dharma or the real dharma of the soul, வைஷ்ணவர்கள் ஆத்ம தர்மத்தை பின்பற்றும் பொழுது Krishna gives the highest moksha, கிருஷ்ணர் அவர்களுக்கு உயர்ந்த மோட்சத்தை அளிக்கின்றார், which is to get the opportunity to serve Krishna directly in the spiritual world, Vaikuntha. அது என்னவென்றால் வைகுண்டத்தில் ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை செய்வதாகும். Now Kali Yuga is a very bad situation. கலியுகத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. Almost everyone is very, very, very bad. பார்க்க போனால் எல்லோரும் மிகவும் மோசமானவர்களாகவே இருக்கின்றனர். People think that animal slaughter, illicit sex, gambling and intoxication are quite normal and good. மக்கள் புலால் உண்ணுவது, தவறான பாலுறவு கொள்வது, போதை மருந்து உட்கொள்வது போன்றவற்றை மிகவும் சாதாரணமாக நினைக்கின்றனர், அதை செய்கின்றனர். What kind of avatar will we have for Kali Yuga? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் கலியுகத்தில் எந்த விதமான அவதாரம் நமக்கு தேவைப்படுகிறது? பகவானுடைய அவதாரம். If he has to kill all the bad people, then there'll be hardly anyone left. பகவான் மோசமானவர்களை கொல்லப் போகிறார் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கலியுகத்தில் ஒருவரும் மிஞ்ச மாட்டோம். So Chaitanya Mahaprabhu is most munificent because he doesn't kill any demons like other avatars do. மற்ற அவதாரங்களை காட்டிலும் சைத்தன்ய மகாபிரபு ஆனவர் மோசமானவர்களை, அசுரர்களை கொல்வதில்லை, மிகவும் கருணை வாய்ந்தவர். He kills the demoniac mentality. அவர் இந்த மோசமான மனப்பாங்கையை கொல்கின்றார். By giving them the opportunity to chant the Hare Krishna mantra. அதை எவ்வாறு செய்கிறார் என்றால் ஹரிநாமத்தை உச்சரிப்பதை வழங்கி நமக்கு அதை கொடுக்கின்றார். Which purifies the heart from all the bad tendencies.
அது நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள எல்லா மோசமான அழுக்குகளையும் அழிக்கின்றது. which are அது என்னவென்றால் Kama, Krodh, Lobha, Moha, Mada, Matsarya, Adi. There's lust, greed, anger, illusion, pride, envy, and so on. அது என்னென்னவென்றால் காமம், குரோதம், பொறாமை போன்ற எல்லா குணங்களும் அடங்கும். And in this way, Chaitanya Mahaprabhu makes even the sinful people eligible for service of Krishna in the spiritual world. இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு ஆனவர் நம்மளுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து ஆன்மீக உலகத்தில் அவருக்கு நேரடியாக சேவை செய்யும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றார். He makes sinful people not sinful. He reforms them. அவர் தீயவர்களை திருத்தி பணிக்கொள்கின்றார். Over and above this, Chaitanya Mahaprabhu's gift, there's one most special feature of Chaitanya Mahaprabhu. இதை எல்லாவற்றை காட்டிலும் சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த பரிசை நமக்கு அளித்திருக்கின்றார். That he gives the highest level of love of God. அது என்னவென்றால் பகவானிற்கான சிறந்த பிரேம பக்தி ஆகும். The very secret highest level of love of God. மிகவும் ரகசியமான அதே நேரத்தில் மிகவும் உயர்ந்ததான பிரேம பக்தி ஆகும். That is the love of Krishna as is exhibited by the residents of Vrindavan. அது எவ்வாறான தூய பக்தி தூய பிரேமம் என்றால் விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் காட்டின அன்பாகும். The residents of Vrindavan. விருந்தாவனத்தில் வசித்த மக்கள். You're getting ahead of me. I have to say in the next line. விருந்தாவன வாசிகள் எவ்வாறு கிருஷ்ணருக்கு பிரேம பக்தியை செலுத்தினார்களோ அந்த பக்தியை சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வழங்குவதற்காக இங்கே வருகின்றார். The residents of Vrindavan are superficially very simple people. விருந்தாவன வாசிகள் மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றுகிறார்கள். They are not great philosophers. அவர்கள் மிகவும் தத்துவவாதிகள் அல்ல. They are not great yogis. அவர்கள் மிக உயர்ந்த யோகிகள் இல்லை. They appear to be very simple, ordinary folk. அவர்கள் மிகவும் சாதாரண மக்களாகவே நமக்கு தெரிகின்றனர். Most of them from the cow herding community. விருந்தாவன வாசிகள் மாடு ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். Most of them, not all. Adhikamana, I guess. முக்காவாசி விருந்தாவன வாசிகள் ஆயர் குலத்தவர்களாகவே இருக்கின்றனர். But they have very deep, spontaneous, natural love for Krishna. ஆனால் அவர்கள் இயற்கையாகவே பகவானுக்கு அன்பு செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். So Chaitanya Mahaprabhu gives this highest love. அந்த உயர்ந்த பிரேம பக்தியையே சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வழங்குகின்றார். Up to the level of the gopis' love for Krishna. அது எந்த அளவிற்கு செல்கிறது என்றால் கோபியர்கள் கிருஷ்ணரின் மீது கொண்டுள்ள அன்பின் அளவிற்கு. So Chaitanya Mahaprabhu gives the highest gift to the lowest people. சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த இந்த பரிசை மிகவும் தாழ்ந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். By the easiest method. மிகவும் சுலபமான வழியில். We have heard that previously yogis, they used to do dhyana and tapasya for thousands of years. நாம் பார்க்கலாம் யோகிகள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக தபமும் தியானமும் செய்து கொண்டிருப்பார்கள். Nowadays we think of meditation you do for a few minutes for stress relief. ஆனால் இன்றைய காலத்தில் தியானமானது நம்மளுடைய மனச்சோர்வை கழிப்பதற்காகவே செய்யப்படுகின்றது. But real meditation means that is accompanied by severe austerities. ஆனால் உண்மையான தியானம் என்றால் மிகவும்
austerities மிகவும் கடுமையான தவங்களை செய்வதோடு ஒத்திருக்கின்றது உண்மையான தியானம். Over a very long period of time. அது மிகவும் நெடுங்காலத்திற்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. People in Kali Yuga cannot do this. ஆனால் இந்த கலியுக மக்களால் அதை செய்ய இயலாது. People cannot do any austerity. அவர்கள் கடுமையான தபங்களையும் செய்யக்கூடியவர்களாக இல்லை. If the fan goes off, people start to feel disturbed. இந்த மின்விசிறி நின்றுவிட்டதென்றால் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். That's one reason. They don't have the mental or physical strength to do severe austerities. அது ஒரு உதாரணம். அவர்களுக்கு மனதளவிலோ உடலளவிலோ தெம்பு இல்லை. And another reason is they can't do it for a long time because they don't live a long time. இன்னொரு காரணம், மக்கள் கலியுகத்தில் பொதுவாக நீண்ட நாள் வாழ்வதில்லை என்பதால் நீண்ட நாள் தியானம் செய்வதும் சாத்தியமில்லை. In the Bhagavatam, the first bad quality of people in Kali Yuga is mentioned. பாகவதத்தில் கலியுகத்தில் வாழும் மக்களுடைய முதல் மோசமான குணமானது விவரிக்கப்படுகின்றது. Prayanalpayusha sabhya. People have mostly the people have very short lives. அதில் என்னவென்றால் கலியுகத்தில் மக்கள் மிகவும் குறைந்த காலமே வாழ்கின்றார்கள். You can't meditate for 10,000 years if you only live for 55 years. கலியுகத்தில் மக்கள் 50-55 வயது தான் வாழ்கிறார்கள் என்றால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்களால் தவம் செய்ய இயலாது. So there's no question of people attaining self-realization in Kali Yuga by austerities and yoga and meditation. ஆகையால் கடுமையான தவங்கள் செய்வதினாலும் தியானம் செய்வதினாலும் மக்களால் தன்னுணர்வு பாதையில் செல்ல இயலாது கலியுகத்தில். And the kind of yagyas or sacrifices that people performed previously, that is also not possible in Kali Yuga. முந்தைய யுகத்தில் செய்து வந்த யாகங்கள் யக்ஞங்கள் கலியுகத்தில் செய்வதற்கான சூழ்நிலை இல்லை. You need to have huge amounts of pure ghee. முக்கியமாக யாகத்திற்கு தேவையானது மிகவும் அதிக அளவில் நெய், தூய நெய். It's hard to find even a small amount of pure ghee. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மிகவும் குறைந்த அளவில் கூட நம்மால் தூய நெய்யை பார்க்க இயலவில்லை. And even if we can find it, we can't afford it. அப்படியே பார்த்தாலும் அதை நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க முடியாது. Then the yagya to be effective should be performed in a place where there are no sinful activities, a pure place. அதே நேரத்தில் யாகமானது ஒரு தூய்மையான இடத்தில் செய்ய வேண்டும், பாவகரமான இடத்தில் செய்ய இயலாது. Where is that pure place? அவ்வாறான தூய்மையான இடம் இப்பொழுது எங்கிருக்கின்றது? Cows are being killed daily even in Bharat. பாரத தேசத்திலும் பசுவதை நடந்து கொண்டிருக்கின்றது. And you have to have pure brahmanas, very learned, who know all the procedures. அதே நேரத்தில் நன்கு கற்றுணர்ந்த சுத்தமான பிராமணர்களும் தேவை. Very hard to find. இவைகளெல்லாம் மிகவும் துர்லபமாக இருக்கின்றது. So in this age it's not possible to do the kind of yagyas that Lord Ramachandra performed in Treta Yuga. பகவான் ராமச்சந்திரர் திரேதாயுகத்தில் எவ்வாறான யாகங்களை செய்தாரோ அது இந்த கலியுகத்தில் செய்வதற்கு வாய்ப்பில்லை. Even a short time ago, here in what is now called Tamil Nadu, there used to be so many big temples with so much gorgeous deity worship. கொஞ்ச காலத்திற்கு முன்னால் கூட இங்கே தமிழகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் விக்கிரக வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. With great opulent worship. மிகவும் விமர்சையான முறையில் நடந்து கொண்டிருந்தது. And so many procedures followed. அதற்காக பல்வேறு வகையான வழிமுறைகள் கையாளப்பட்டன. It's all gone to hell. அதெல்லாம் இப்பொழுது இல்லை. Nowhere are the standards able to be maintained as previously. அந்த விக்கிரக வழிபாட்டிற்கான விதிமுறைகள் இப்பொழுது யாரும் கடைபிடிப்பதில்லை. So how are we going to get purified?
இவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு தூய்மை அடைய முடியும்? Krite yadhyayato vishnung tretayo yajyato makai dwapare paricharyayam kalo tadhari kirtanat. The result that was attained by saintly people in Satyayuga by meditation. சத்தியுகத்தில் சாதுக்கள் எந்த தூய்மை அடைந்தார்களோ தியானத்தின் மூலமாக, the result that was attained in Treta Yuga by elaborate sacrifices. அதேபோல் திரேதாயுகத்தில் யாகங்களின் மூலமாக எந்த தூய்மை அடைந்தார்களோ, the result that was attained in Dwapara Yuga by gorgeous temple worship. அதேபோல் துவாபர யுகத்தில் கோயில் வழிபாட்டின் மூலமாக எந்த தூய்மை அடைந்தார்களோ, the same result and much more is available in Kali Yuga by Hari Kirtan, chanting the holy names of Krishna. அதே பலனை, அதே தூய்மையை நாம் கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பெற முடியும். And this chanting process has been propagated by Sri Krishna Chaitanya Mahaprabhu. அந்த நாம சங்கீர்த்தனமானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் இங்கே பரப்பப்பட்டுள்ளது. There is no previous qualification required to take to this chanting. இந்த நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. One does not have to be born in a Brahmin family. ஒருவர் பிராமணரின் குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. One does not require even to be a Hindu or an Indian. அவர் இந்தியனாகவோ ஹிந்துவாகவோ இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. One does not even require to be pious. அவர்கள் புண்ணியசாலிகளாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. One does not require to be learned in Shastra. அவர்கள் சாஸ்திரத்தை கற்றுணர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. It is open to all. இது எல்லோருக்குமானதாகும் இந்த ஹரி கீர்த்தனம். Regardless of caste, அது ஜாதியை சேர்ந்ததல்ல, or gender, ஆனா பெண்ணா என்பவர்களுக்காக அல்ல, இருவருக்கும் இருக்கிறது. educational qualification, ஒருவருடைய பட்டம் படிப்பு அதை சார்ந்ததல்ல. it doesn't require that one has to be very rich. ஒருவர் மிகவும் பணக்காரராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. Chaitanya Mahaprabhu freely gives love of God to anyone who chants the Hare Krishna mantra. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இலவசமாக கிருஷ்ண பிரேமையை வழங்குகின்றார். Up to the level of the Vraja Prema, the love of the gopis, of the residents of Vrindavan. எந்த அளவிற்கு என்றால் விரஜவாசிகள் எந்த அளவிற்கு கிருஷ்ணர் மீது அன்பு கொண்டிருந்தார்களோ அந்த அளவிற்கு. So Chaitanya Mahaprabhu gives this gift of the holy name from which arises the highest love of God. He gives it freely. சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரி கீர்த்தனத்தின் மூலமாக கிருஷ்ணருக்கான பிரேமையை கொடுக்கின்றார். Therefore he is known as the most munificent avatar. அவர் மிகவும் உயர்ந்த அளவிலான இந்த பிரேமையை கொடுப்பதினால் அவர் மிகவும் கருணை வாய்ந்த அவதாரமாக கருதப்படுகின்றார். Krishna varnam trisha krishnam sangopangastra parshadam yagyai sankirtanay prayar yajanti hi sumedasaha. In this Kali Yuga, the Yuga avatar has come. He is Krishna. இந்த கலியுகத்தில் யுகாவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் வருகின்றார். அவர் கிருஷ்ணரே. He personally chants the name of Krishna. அவர் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்கின்றார். But although he is Krishna and Krishna is black, this avatar is not black in bodily features. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே ஆனால் அவர் கிருஷ்ணரின் கருப்பு நிறத்தில் இல்லாமல் தங்க நிறத்தில் இருக்கின்றார். As Krishna comes in all his avatars with his associates, கிருஷ்ணர் அவர் அவதாரம் செய்யும் போது அவருடைய சகாக்களுடன் இங்கே வருகின்றார். With his weapons, அவருடைய ஆயுதங்களுடனும்,
So in this avatar, who is Chaitanya Mahaprabhu, he comes with them also. He comes with his associates and his weapons. அதே போன்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய சகாக்களுடனும் ஆயுதங்களுடனும் இங்கே வருகின்றார். But the weapons this time not for killing exactly. ஆனால் அந்த ஆயுதங்களானது கொல்வதற்காக இல்லை. In this avatar, his main weapon is his beauty. ஆனால் இந்த அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் அழகே ஆயுதமாக இருக்கின்றது. By which he charms everyone. அதன் மூலம் அவர் எல்லோரையும் கவர்கின்றார். And people who are very intelligent in this Kali Yuga, கலியுகத்தில் மக்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கும் பொழுது they worship this avatar by Sankirtan Yagya, chanting the holy names. அவ்வாறான புத்திசாலிகள் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த சங்கீர்த்தன முறையில் வழிபடுகின்றனர். Generally people in Kali Yuga are not very intelligent. பொதுவாக கலியுகத்தில் மக்கள் புத்திசாலிகளாக இருப்பதில்லை. And in this context, intelligent doesn't mean being a VIT professor. இங்கே புத்திசாலிகள் என்று கூறப்படும் பொழுது அவர்கள் விஐடியில் பேராசிரியர்களாக இருப்பவர்கள் என்றில்லை. It means having the good sense to consider அந்த புத்திசாலித்தனம் என்னவென்றால் அவர்கள் குறைந்தபட்சம் இவ்வாறாக சிந்திக்க வேண்டும். That I have the human form of life, நான் மனித உறவில் இப்பொழுது இருக்கின்றேன், which is very rarely obtained. அது மிகவும் துர்லபமான பிறப்பு, மனித பிறப்பு. I should utilize this human form of life. நான் இந்த மனித பிறவியை ஒழுங்காக உபயோகிக்க வேண்டும். To get free from the horrible cycle of birth and death. இந்த கொடூரமான பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியேறுவதற்காக. And to revive my lost relationship with Krishna. அதே நேரத்தில் துண்டிக்கப்பட்ட கிருஷ்ணருடனான நமது உறவை புதுப்பிப்பதற்காக. But hardly anyone is thinking like this. ஆனால் யாரும் இவ்வாறாக நினைப்பதில்லை. No one has this kind of intelligence. இந்த வகையான ஒரு புத்தி யாரிடமும் இல்லை. So Chaitanya Mahaprabhu comes and he personally chants publicly, which will awaken our spiritual intelligence. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறாக கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை பொதுமக்களிடம் சென்று ஜபிக்கின்றார். அந்த நேரத்தில் நமக்கு இவ்வாறான ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு தானாகவே வருகின்றது. And he tells people to wake up, Jeev jago, Gaura chanda bole, koto nidra jao maya pishachira kole. Get up, wake up, utishtata, jagrata. அதே நேரத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மக்களிடம் விழித்து கொள்ள சொல்கிறார், மந்தமான நிலையில் இருக்க சொல்லவில்லை. How long will you sleep on the lap of the witch-like Maya? எவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் மாயையின் மடியில் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள்? So Chaitanya Mahaprabhu gives this opportunity freely to everyone. இவ்வாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த தலத்தை அடைவதற்கு நமக்கு வழிவகுக்கின்றார். But it's not that everyone who takes to the chanting of Hare Krishna will immediately get Krishna prema at the highest level. இவ்வாறாக சங்கீர்த்தனத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் உடனடியாக கிருஷ்ண பிரேம நிலையை அடைவதில்லை. It is a gradual process generally. பொதுவாக இது படிப்படியாக முன்னேற வேண்டிய ஒரு பாதையாகும். Chaitanya Mahaprabhu appointed Rupa Goswami as the spokesman or the leader of his sampradaya. சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியை தனது சம்பிரதாயத்திற்கு தலைவராக ஆக்கினார். And Chaitanya Mahaprabhu taught Rupa Goswami what Rupa Goswami should write in his books. அதே நேரத்தில் சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு புத்தகத்தில் என்ன எழுத வேண்டும் என்பதையும் கூறினார். Rupa Goswami has given us many books to help us to advance on the path back home, back to Godhead, back to Krishna. நாம் கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வதற்காக, அவருடைய ஆன்மீக உலகத்தில் திரும்பி செல்வதற்காக ரூப கோஸ்வாமி அவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார்.
one short but very important book. It's not really even a book, it's only 11 verses. It's Sri Upadeshamrita. அதில் முக்கியமானது ஸ்ரீ உபதேசாமிருதம். அது 11 ஸ்லோகங்களை கொண்டதாகும். In the latter verses he describes the glories of Vrindavan Dham. அதில் உபதேசாமிருதத்தில் கடைசி பதங்களில் விருந்தாவன தாமத்தின் மகிமைகளை கூறுகின்றார். Of Radha Kunda. ராதா குண்டத்தின் மகிமைகள். You may not even have heard of this. It's so secret, esoteric. ராதா குண்டம் என்பது மிகவும் ரகசியமான இடம். நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. He points us to the highest goal, which is the serving Radha and Krishna. அதில் அவர் உயர்ந்த நோக்கை நமக்கு காண்பிக்கின்றார். அது ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாகும். So that's 11 verses. அந்த புத்தகத்தில் மொத்தம் 11 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. But the first verse is அதில் முதல் ஸ்லோகத்தில் what one has to, or the first few verses describe what one has to do to become qualified to come to that very, very, very high level. அந்த புத்தகத்தில் முதல் சில ஸ்லோகங்களில் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு செல்வது எப்படி என்பதை விளக்குகின்றார். Chanting Hare Krishna, of course. அதில் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் ஒன்று, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிப்பது. But under the guidance of the process, or according to the process given by Srila Rupa Goswami. According to the process given by Srila Rupa Goswami. அது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் வழிமுறைகளில் ஒன்றாகும். So the first verse, அதில் முதல் ஸ்லோகத்தில் Vacho vegam manasa krodha vegam jiva vegam udaropasta vegam etan vegan yo vishaheta dhira sarvam apimam pritiving sasishyat. Rupa Goswami first of all speaks about controlling the urge to speak. முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பேச்சின் வேகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை கூறுகின்றார். One should not talk nonsense. ஒருவர் கிருஷ்ணர் தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. One should control the urges of the mind. மனதின் வேகத்தையும் ஒருவர் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். The urges of anger. கோபத்தை கட்டுப்படுத்துவது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். The urge of the tongue, the belly and the genitals. நாக்கு, வயிறு மற்றும் பால் உறுப்புகளின் வேகத்தையும் கட்டுப்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். Not very easy to control all these urges. ஆனால் இந்த வேகங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். That is possible by following the whole process of Krishna consciousness. ஆனால் கிருஷ்ண பக்தியிலான வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நாம் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். Chanting Hare Krishna will bring us to the highest perfection. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நாம் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும். But there is some condition also. அதே நேரத்தில் சில விதிமுறைகளும் இருக்கின்றன. Chaitanya Mahaprabhu gives Harinam freely to everyone. சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமத்தை எல்லோருக்கும் இலவசமாக வழங்குகின்றார். Everyone is welcome to join and chant. எல்லோரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கலாம். We invite everyone, come chant Hare Krishna with us. நாம் எல்லோரையும் அழைக்கின்றோம் மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு. Take Krishna Prasad. கிருஷ்ண பிரசாதத்தை உண்பதற்கு அழைக்கின்றோம். Radha Krishna bolo songe chalo ei matro bhikkachai. We only ask from you to chant the names of Radha and Krishna and do that with us. நாங்கள் கேட்பது என்னவென்றால் ராதா மற்றும் கிருஷ்ணரின் நாமங்களை கூறி பக்தியில் முன்னேறுங்கள் என்று. But to come to the highest level, one has to accept the process given by Rupa Goswami. ஆனால் அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் ரூப கோஸ்வாமியால் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். Which requires giving up attachment to sense gratification. அதில் முதலாவதாக நாம் புலனின்பத்தை கைவிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Vishaya charya shairoshe mojiya mukhe bolo hari hari.
we can properly chant the holy names of Krishna. We can properly, we can, okay, one thing at a time. நாம் ஹரே கிருஷ்ண மகாமதத்தை முறையாக ஜபிக்க வேண்டும் என்றால் we can actually relish the rasa of Vraja Bhava. நாம் அவ்வாறு ஜபிக்கும் பொழுது விரஜ பாவத்தை உணர வேண்டும் என்றால் when we give up desires for sense gratification. அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் நாம் புலனின்பத்தை விடும் பொழுது மட்டுமே சாத்தியமாகும். Rupa Goswami has given elaborate instructions on the process of devotional service. Rupa Goswami விரிவான உபதேசங்களை நாம் பக்தியில் முன்னேறுவதற்காக கொடுத்திருக்கின்றார். He points out the goal. அவர் நமக்கு இலக்கை காட்டுகின்றார். And he shows us how to advance toward that goal. அவர் முதலில் இலக்கை காட்டிவிட்டு அதற்கு பிறகு எந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் அந்த இலக்கை நோக்கி செல்லலாம் என்பதையும் கூறுகின்றார். We have to go very, very high. நாம் மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். Presently we are very, very low. ஆனால் இப்பொழுது நாம் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். If we try to go very quickly, we might fall and break our necks, figuratively. நாம் வழிமுறைகளை கடைபிடிக்காமல் உடனே உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் கீழே விழ வாய்ப்புகள் உண்டு. Just like if you suddenly go up say you go up very quickly in a helicopter, then you may suffer from going so quickly, and if it's not air conditioned, then you'll get some, due to lack of pressure, lack of oxygen, you'll get sick. நாம் மெதுவாக இல்லாமல் உடனடியாக மேலே சென்றோம் என்றால் விமானம் மூலமாக நாம் அதனால் துன்பப்படுவோம். ஒழுங்காக மூச்சு எடுத்துக்கொள்ள முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு துன்பப்படுவோம். People who live in mountain regions, Nepal, Tibet, they're accustomed to living in that high place. நேபாளம் திபெத் போன்ற இடங்களில் வசிக்கும் மக்கள் உயரமான இடத்தில் இருக்க பழகி கொண்டிருக்கிறார்கள். If one of us were to climb up to that or go up to that high place, we might suffer from oxygen deprivation, mountain sickness. ஆனால் நாம் அவ்வாறான உயரமான இடத்திற்கு செல்லும் பொழுது நம்ம பிராணசக்தியின் குறைவால் துன்பப்படுவோம். So one has to gradually accustom oneself to living in that very high place. அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவ்வாறான உயரமான இடத்தில் வசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். Do they teach this in medical school? Maybe not here, because who's going mountaineering in Tamil Nadu? Unlikely. Not necessary here. தமிழ்நாட்டில் யாரும் உயரமான மலைகளுக்கு செல்வதில்லை. இதை மருத்துவத்தில் பாடமாகவும் யாரும் எடுப்பதில்லை. So similarly, one has to go carefully, not recklessly, in devotional service. அதே போன்று பக்தி சேவையிலும் நாம் வழிமுறைகளை பின்பற்றி மெதுவாக படிப்படியாக முன்னேற வேண்டும். The residents of Vrindavan, from our perspective, they were reckless in dealing with Krishna. ஆனால் நாம் ரஜவாசிகளை பார்த்தோமானால் அவர்கள் கிருஷ்ணர் மீது காட்டும் அன்பானது மிகவும் அதிகமாகவே reckless, it's near bhayam or something like that. அவர்கள் எந்த வழிமுறைகளையும் பின்பற்றி இல்லாமல் with seemingly foolish boldness. I don't know if that helps. It means without any fear, without any near bhayam, near lajja, something like that. அவர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் கிருஷ்ணருக்கான உயர்ந்த அன்பினை செலுத்துகின்றனர். We hear of the cowherd boys, they would fight with Krishna as a sport. நாம் பார்க்கின்றோம் கிருஷ்ணருடைய சகாக்கள் கிருஷ்ணருடனேயே சண்டை போடுகின்றார்கள் விளையாட்டிற்காக. They would sometimes climb on his back. கிருஷ்ணருடைய நண்பர்கள் சில சமயம் கிருஷ்ணரின் முதுகில் ஏறிக்கொள்வார்கள். They would sometimes joke with him and call him bad names.
சில சமயம் கிருஷ்ணரின் நண்பர்கள் கிருஷ்ணரோடு பேட் நேம். See, he's so pure, he doesn't know how to say bad names. He never thinks to call anyone a bad name. கிருஷ்ணருடைய நண்பர்கள் கிருஷ்ணரோடு வார்த்தையாடுகையில் தவறான வார்த்தைகளையும் பிரயோகிப்பார்கள். But that is in sporting like young boys sport. அது மிகவும் இளம் வயதினர் விளையாடுவதை போன்றதாகும். If we go in a temple and climb on the back of Bhagavan, oh, that's a very great offense. ஆனால் நம் கோயிலுள் சென்று விக்கிரகத்தின் மீது ஏறினோமானால் அது மிகப்பெரிய அபராதமாகும். But Krishna enjoys the cowherd boys of Vraja doing that with him. ஆனால் கிருஷ்ணர் அவருடைய நண்பர்கள் அதை செய்வதில் மிகவும் விருப்பப்படுகின்றார். Because it is out of love. ஏனென்றால் அது அன்பின் காரணமாக. How could they do that? அவர்கள் எவ்வாறு அதை செய்கின்றனர்? That is described in Bhagavatam. அது பாகவதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. To come to that position, Krita Punya Punjaha, they must have performed heaps of pious activities. அவர்கள் கிருஷ்ணருடன் அவ்வாறு விளையாடுவதற்கான தளத்தில் வருவதற்கு மிகவும் புண்ணியமான செயல்களை செய்திருக்கின்றனர். It is not an ordinary thing. அது மிகவும் சாதாரண விஷயம் அல்ல. Therefore our acharyas have told us to go forward in Krishna consciousness. அதனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் கிருஷ்ண பக்தியின் வழியில் தொடர்ந்து செல்ல நம்மை உபதேசிக்கிறார்கள். With confidence that Krishna will help us on the path. அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கிருஷ்ணர் நமக்கு நிச்சயமாக உதவுவார் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு நாம் முன்னேற வேண்டும். But also with caution. அதே நேரத்தில் நாம் சற்று savdhana. அதே நேரத்தில் நாம் சற்று எச்சரிக்கையாகவும் முன்னேற வேண்டும். Some chance the Sanskrit word might fit. It's sankocham, something like that. Caution relevant to our position. நாம் எந்த தளத்தில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். Relevant means according to our adhika. This is the technical term used. அது எப்படி கூறப்படுகின்றது என்றால் அதிகாரம், நம்மளுடைய அதிகாரம் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய தகுதி எப்படி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு. Bhaktivinoda Thakur has given some warnings in this regard. பக்திவினோத் தாக்கூர் இந்த விஷயத்தில் சில எச்சரிக்கைகளை கூறுகின்றார். Adhika na labhya siddha deha bhave viparja buddhi janme shaktir abhave. He says that if one tries to meditate or think about one's perfect form in Vrindavan without attaining the adhika, the eligibility. நாம் நம்மை உயர்த்தி கொள்ளாமல் அதே நேரத்தில் பிரஜபாவத்தை நாம் சிந்தித்தோமேயானால் he says that the result of that, it's not that we will just, if we talk about all the intimate pastimes of Krishna, it's not that we will enter into that by doing so if we're not qualified. நாம் கிருஷ்ணரின் அந்தரங்க லீலைகளை பேசுவதன் மூலமாக அதற்குள் நுழைய முடியாது. But rather the opposite effect will be there. அதற்கு நேர்மாறான பலனே நமக்கு கிடைக்கும். Due to lack of spiritual strength, the opposite kind of intelligence will arise. போதுமான ஆன்மீக சக்தி இல்லாததால் நமக்கு நேர்மாறான பலனே கிடைக்கும். This actually became a very great problem in the sampradaya of Chaitanya Mahaprabhu. சைத்தன்ய மகாபிரபுவின் சம்பிரதாயத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. That many people were talking about the intimate pastimes of Radha and Krishna. நிறைய மக்கள் ராதா கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலைகளை பற்றி பேசுகின்றார்கள். But they were not following the standard process of approaching Radha and Krishna. ஆனால் அவர்கள் விதிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றவில்லை. And as a result, there was so much perfidy going on in the name of Vaishnavism. Perfidy, we can say vyabhichar
or whatever the word is in Tamil. அதன் காரணமாக Vyasanam, something like that. அதன் காரணமாக சம்பிரதாயத்தில் பல மோசமான விளைவுகள் வருகின்றன. So our acharyas have warned us, fools rush in where angels fear to tread. It's an English saying, but it's applicable in this regard. Fools rush in where angels fear to tread. I don't know how to say it in Tamil. If you can, please say it. If you can't, நல்லவர்கள் செல்ல பயப்படும் இடத்தில் தீயவர்கள் சாதாரணமாக செல்வார்கள், விரைந்து செல்வார்கள். Accordingly, our acharyas, the recent great acharyas, have taught us to approach these subjects carefully. அதனால் ஆச்சாரியர்கள் இந்த 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 விஷயத்தை மிகவும் எச்சரிக்கையாக எடுத்து செல்ல நமக்கு உபதேசிக்கிறார்கள். Beginning with Bhaktivinoda Thakur. Beginning with Bhaktivinoda Thakur. Bhaktivinoda Thakur முதற்கொண்டு and Gaurkishore Das Babaji Maharaj. Gaurkishore Das Babaji Maharaj அவர்களும் Srila Bhaktisiddhanta Saraswati Goswami Maharaj Prabhupada. Srila Bhaktisiddhanta Goswami Maharaj Prabhupada. And our own Sri Gurudev Srila Prabhupada A.C. Bhaktivedanta Swami. அதற்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதரும். Srila Prabhupada was that great acharya who was empowered by Chaitanya Mahaprabhu to fulfill his prophecy. ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியர் ஆவார். Prithivite ache joto nagaradigram sabatra pracha hoibe moranam. My name, Chaitanya Mahaprabhu predicted 500 years ago. He predicted, my name will be propagated in every town and village on the earth. சைதன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பாக இதை கூறுகின்றார். என்னுடைய நாமமானது ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் உச்சரிக்கப்படும் என்று. அதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்ரீல பிரபுபாதாவினால் நிறைவேற்றி காட்டினார். That is now going on. அது இப்பொழுது அந்த சங்கீர்த்தனமானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. And clearly that is going on due to the agency of Srila Prabhupada. அது எவ்வாறு சாத்தியமாகின்றது என்பதால் எவ்வாறு சாத்தியமாகின்றது என்றால் ஸ்ரீல பிரபுபாதாவின் மூலமாக. Srila Prabhupada, following the example of his own guru, taught the process given by Chaitanya Mahaprabhu. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய குரு கூறிய வழியின்படி அந்த சங்கீர்த்தன இயக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். Pointing toward the highest goal. அந்த உயர்ந்த இலக்கை நமக்கு காட்டுகின்றார். The highest goal delineated by Sri Chaitanya Mahaprabhu. அந்த உயர் நோக்கானது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் கொடுக்கப்பட்டது. But also addressing people according to their adhikar. அதே நேரத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரியவாறு உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார். That we should be realistic about our position. நாம் நம்முடைய தளத்தை சிந்தித்து பார்த்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். And understand that we have many contaminations in our heart. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஹிருதயத்தில் நிறைய கலங்கங்கள் இருக்கின்றது என்று. Because there is a repeated problem in the Gauriya Sampradaya. ஏனென்றால் இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. Which is seen in every generation. இது எல்லா தலைமுறைகளிலும் நாம் பார்க்கின்றோம். That people hear about the highest level. மக்கள் உயர்ந்த நோக்கை பற்றி கேள்விப்படுகின்றனர். And they think, wow, that sounds wonderful. அதை கேள்விப்பட்டு அது மிகவும் நன்றாக இருக்கின்றதே என்று நினைக்கின்றனர். I'd like to be part of that. நானும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர். And they like to hear the pastimes of Radha, intimate pastimes of Radha and Krishna, and they focus very much on that. ஆனால் நாம் பார்த்தோமானால் அவர்களுடைய நோக்கமானது ராதா கிருஷ்ணரின் அந்தரங்க லீலைகளை பற்றி பேசுவதாக இருக்கின்றது. They don't like so very much to study Bhagavad Gita as it is. அவர்கள் பகவத்கீதை உண்மையுரில் படிப்பதற்கு எந்த விருப்பமும் காட்டுவதில்லை. They think, well, that's a very low level. அவ்வாறாக படிப்பது மிகவும் தாழ்மையான நிலை இருக்கின்றது என்று நினைக்கின்றனர். Just for beginners.
அது ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்களுக்காக என்று not நினைக்கின்றனர். considering that they themselves are beginners. அவர்களே ஆரம்ப நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து அவ்வாறு நினைக்கின்றனர். It's the same thing. You can't just go up very suddenly. நாம் உடனடியாக மேல்நிலைக்கு செல்ல இயலாது. It's a very delicate matter, sukshma matter. இது மிகவும் சூக்ஷ்மமான வழிமுறையாகும். Because the feelings or the rasa, the bhava between the gopis and Krishna, it may seem to be something similar to our feelings here in this material world. பகவான் கோபியர்களும் பகவானும் இடையிலான அந்த உறவானது நாம் இந்த பௌதிக உலகத்தில் காணும் உறவு போன்றே தோன்றினாலும், so we may think, well, I'm hearing about the intimate pastimes of Radha and Krishna. அதனால் நாம் நினைக்கலாம், நாம் ராதா கிருஷ்ணரின் அந்தரங்க லீலைகளை பற்றி நினைக்கலாம், பேசலாம் என்று. And I'm feeling, oh, it's so nice. நாம் மிகவும் நன்றாக உணர்வதாக, அவ்வாறான ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் அந்தரங்க லீலைகளை பேசுவதன் மூலம் நாம் நன்றாக இருக்கின்றது என்று உணரலாம். But then afterwards, if we're feeling that anything material is so nice, then we should know that our feelings are not pure. அவ்வாறு நினைத்த பின்பு இந்த பௌதிக உலகத்தில் உள்ள உறவும் நமக்கு நன்றாக இருக்கின்றது என்று நினைப்போமேயானால் நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். That our feelings for Radha and Krishna are not actually on the level of the pure devotees. ஸோ அவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் ராதா கிருஷ்ணரிடத்தின் கொண்டுள்ள உறவானது அந்த உயர்ந்த தளத்தில் இல்லை. So Srila Prabhupada, like previous acharyas, taught to go step by step. ஸ்ரீல பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியர்களின் வழிமுறை பின்பற்றி மக்களின் தரத்திற்கேற்ப படிப்படியாக உபதேசித்தார். Previous step means step by step as given by Rupa Goswami. அந்த படிப்படியான வழிமுறை என்னவென்றால் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கொடுத்த முறை. Ado shraddha tata sadhu sangha atha bhajana kriya. Then anartha nivriti sat tato nishta ruchistata tato bhava, I'm getting this, premabhyudanchati sada kamang ayam premna pradubhave bhavet kramaha. Kramaha means step by step. படிப்படியாக செல்ல வேண்டும். First one should have at least initial faith. முதற்படியானது நாம் பகவானிடம், then one associates with devotees. முதற்படியானது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், பின்பு நாம் பக்தர்களுடன் உறவு கொள்ள வேண்டும். Then one engages in activities of devotional service, activities of devotional service. அதன் பின்பு நாம் பக்தி சேவையில் ஈடுபடுகின்றோம். Beginning with hearing and chanting about Krishna. அந்த பக்தி சேவை கேட்பது, பகவானின் நாமத்தை கேட்பதிலும் உச்சரிப்பதிலும் இருந்து ஆரம்பிக்கின்றது. Or specifically as given by Rupa, and maybe I'm getting into too much detail. Okay. Then as a result of that, the heart will, one will give up sinful activities and the heart will be cleansed. நாம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நமது ஹிருதயமானது சுத்தமாகின்றது. Then one feels some real genuine taste in devotional service. அதன் மூலமாக நாம் பக்தியின் உண்மையான சுவையை உணர முடியும். And firm faith and attachment for Krishna. கிருஷ்ணரிடம் நாம் உறுதியான நம்பிக்கையை கொள்ள வேண்டும். Then one becomes very strongly attached to Krishna. இவ்வாறாக நாம் படிப்படியாக செல்லும் பொழுது நாம் கிருஷ்ணரிடம் மிகவும் ஈடுபாட்டுடன் இருப்போம். Then genuine spiritual feelings for Krishna arise in the heart. உண்மையான கிருஷ்ணருக்கான அன்பு அப்பொழுதுதான் நம்முடைய இதயத்தில் தோன்றுகின்றது. Which matures into full prema, full love of Krishna. அது கிருஷ்ணருடனான பிரேம பக்தி அளவிற்கு செல்கின்றது. So this in outline is the system given by Rupa Goswami. இந்த வழிமுறையை தான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நமக்கு உபதேசிக்கின்றார். By following sadhana, one can come to the platform of prema, Krishna prema. நாம் சாதனைகளை பின்பற்றுவதினால் நாம் கிருஷ்ணருடைய பிரேமையை அடைய முடியும்.
Now, it may be said, well, why bother with all this? Why not just go straight to prem? நாம் ஏன் இவ்வாறு படிப்படியாக செல்ல வேண்டும், நேரடியாக பிரேம பக்திக்கு செல்லலாம் அல்லவா? But we are warned to be careful. அவ்வாறு நம்மளால் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் படிப்படியாக தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். It is relatively easy to talk about and even think about the pastimes of Radha and Krishna. ராதா கிருஷ்ணரின் லீலைகள் பேசுவதற்கும் நினைப்பதற்கும் சுலபமாக தோன்றலாம். And we may think that those who are there talking about sadhana and Bhagavad Gita, that's a very low level. We're on a higher level. நாம் பகவத்கீதை படிப்பது, சாதனை செய்வது, இதையெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக நினைத்து கொண்டு பகவானுடைய லீலைகளை பேசுவது உயர்தளத்தில் இருப்பதாக நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அது தவறு. But Chaitanya Mahaprabhu taught all these things. இந்த வழிமுறைகளை எல்லாம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கிறார். Rupa Goswami taught all these things. ரூப கோஸ்வாமி இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். Then Bhaktivinoda Thakur, Gaurkishore Das Babaji, Bhaktisiddhanta Saraswati, our own Srila Prabhupada, they taught all these things. பக்தி வினோத் டாக்கூர், கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், ஸ்ரீல பிரபுபாத் எல்லோரும் இதை உபதேசித்திருக்கின்றார்கள். That is their mercy. இது அவர்களுடைய கருணை. Because they are representatives, actual, genuine representatives of the most merciful avatar Chaitanya Mahaprabhu. ஏனென்றால் அவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் மிக உயர்ந்த பிரதிநிதிகள் ஆவார்கள். They know how to teach according to the need of the devotees, the level that they're at. பக்தர்களுக்கு, மக்களுக்கு எவ்வாறாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். It's just like if someone he wants to be star athletic, very healthy. ஒருவர் மிகவும் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், he wants but at present he's had an accident and he's sick. அவர் ஒரு விபத்துக்குள்ளானார். அதற்கப்புறம் அவர் உடல்நிலை சரியாக இல்லை. So many of his bones are broken. அந்த விபத்தினால் அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிட்டன. He has so many diseases. அதனால் பல வகையான நோய்கள் அவரை தொற்றிக்கொண்டன. He has to take treatment from the doctor. அவர் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும். And the doctor will give treatment according to the need. அந்த மருத்துவரானவர் அந்த நோயாளியின் நிலைக்கேற்ப மருத்துவத்தை செய்வார். Tells him, you be very careful, don't take any very rich food because of your disease. அவர் பலவிதமான விதிமுறைகளை கூறுவார். இவ்வாறாக சாப்பிட வேண்டும், இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று. But if the patient thinks, what is this doctor telling me? ஆனால் அந்த நோயாளி என்ன மருத்துவர் இவ்வாறாக கூறுகின்றாரே என்று நினைத்தால், there are quacks. What's the Tamil word for quack? Bogus doctors. அவர் போலி மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் they say, I'll just touch you and you'll be freed. You'll be அந்த போலி மருத்துவர் கூறுவார், நான் உன்னை தொடுகின்றேன், அதன் மூலமாகவே நீ குணமடைந்து விடுவாய். You don't have to follow all these regulations given by the doctor. நீ இந்த விதிமுறைகளை எல்லாம், மருத்துவர் கூறிய விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற தேவையில்லை. நான் தொடுவதனாலே நீ சரியடைந்து விடலாம். I will just touch you and immediately you'll become fully healthy. நான் உன்னை தொடுவதனாலேயே நீ முற்றிலும் குணமடைந்து விடுவாய் என்று. You can throw away your crutches and jump in the air. நீ எல்லாற்றையும் தூக்கி போட்டுவிட்டு காற்றில் குதிக்கலாம் என்று. We may believe them. நாம் அவ்வாறான போலி மருத்துவர்களை நம்பலாம். You might even be able to stand up and jump in the air. நம்மளால் எழுந்து நின்று குதிக்க கூட முடியலாம். But very soon you'll fall down and be in a worse position. ஆனால் நாம் வெகு விரைவிலேயே விழுந்து விடவும் மிகவும் மோசமான நிலைக்கும் தள்ளப்படுவோம். So it is intelligent of us to not jump in to or try to jump into the very highest level without being suitably qualified. நாம் நம்மளுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளாமல் உடனடியாக மிக உயர்ந்த நிலைக்கு செல்வது என்பது புத்திசாலித்தனம் அல்ல.
Someone may say, well, I'm giving some special mercy by which you can immediately come to the highest level. சிலர் சொல்லலாம், நான் உனக்கு சிறப்பு கருணையை வழங்குகிறேன், அதன் மூலமாக நீ உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்று. But we don't see that such people, they're given the mercy of Chaitanya Mahaprabhu to preach Krishna consciousness very widely all over the world. ஆனால் அவ்வாறான மக்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியபடி பிரச்சாரம் செய்யவில்லை. Or if they do, they go following where Prabhupada's preaching has come, piggybacking on Prabhupada's preaching. அவ்வாறான மக்கள் பிரபுபாதாவின் பின்னால் சென்று அவர் செய்த காரியத்திற்கு தாங்கள் நற்பெயரை வாங்கிக் கொள்வார்கள். So it can be very dangerous for the Vaishnava Sampradaya if someone comes and says, oh, I'll immediately take you to the highest level. இவ்வாறாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருவர் வந்து உடனடியாக நான் உன்னை உயர்நிலைக்கு எடுத்து செல்வேன் என்று கூறினால் அது மிகவும் அபாயகரமான நிலையாகும். We should understand our own level. நாம் நம்முடைய நிலையை புரிந்து செயல்பட வேண்டும். We may not understand it. சில நேரம் நம் நிலையை நாம் உணராதிருக்கலாம். That's why we have to take the diagnosis and the prognosis and the treatment from a doctor. You can just say treatment. அதனால் நாம் வந்து மருத்துவர் எப்படி ஒரு நோயாளி மருத்துவர் கூறுகிறபடி செய்து எவ்வாறு குணமடைகிறாரோ அவ்வாறே நாம் ஆன்மீகத்திலும் குருவானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து செயல்பட வேண்டும். Doctor, I'm feeling fine. I can throw away my crutches and take off all this cast and I'll just jump and run and eat whatever I like. Everything's fine. I feel fine. நான் இதையெல்லாம் தூக்கி போட்டு குதித்து கொண்டு செல்வேன் என்று எல்லாம் நாம் நினைத்து நான் நன்றாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்து கொள்ளக்கூடாது. Doctor says, no, slow down. மருத்துவர் கூறுகிற போல் நாம் மெதுவாக சென்று நிதானமாக படிப்படியாக செல்ல வேண்டும். Slow down doesn't mean that you slow down the treatment. நிதானமாக செல்ல வேண்டும் என்றால் ஒரு மருத்துவர் நிதானம் என்று கூறினால் அது வந்து மருத்துவத்தை நிதானப்படுத்துவதல்ல. One should go on following the rules and regulations as given by the doctor. மருத்துவர் என்ன கூறுகிறாரோ அதுபடி அவர் வந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் நிதானமாக. If we think that the residents of Vrindavan described in Bhagavatam, they didn't follow any rules in relation to Krishna. நாம் ரஜவாசிகள் கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்துவதை பார்க்கும்போது அவர்கள் எந்தவித விதிமுறைகளும் பின்பற்றாதவாறு தெரிந்தாலும் கூட So we don't need to follow. அவ்வாறாக நாமளும் இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. That actually becomes an insult to the actual liberated devotees. அது உயர்தளத்தில் இருக்கும் பக்தர்களுக்கு நாம் அபராதம் செய்வது போன்றாகும். We should take the great gift of Chaitanya Mahaprabhu. நாம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த மிக உயர்ந்த பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். But take it as he prescribes. அவர் எவ்வாறு அதை கூறுகின்றாரோ அவ்வாறு அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Step by step. படிப்படியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். And make gradual progress. நிதானமாக நாம் அந்த வழியில் முன்னேறி செல்ல வேண்டும். And try to cooperate with this movement of Chaitanya Mahaprabhu. இந்த சைத்தன்ய மகாபிரபுவின் சம்பிரதாயத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். Which is meant for fulfilling Chaitanya Mahaprabhu's desire. Yeah. இந்த இயக்கமானது எதற்காக இருக்கின்றது என்றால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக. As Chaitanya Mahaprabhu instructs, சைத்தன்ய மகாபிரபு எவ்வாறு கூறுகின்றாரோ Jare dekho tare kaha Krishna upadesh. Chaitanya Mahaprabhu instructed that wherever you go, whoever you meet, you instruct them in Krishna's instructions. சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறாக கூறுகின்றார், நீங்கள் யாரை பார்க்கின்றீர்களோ யாரை சந்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி கூறுங்கள் என்று. Krishna's instructions means Bhagavad Gita. கிருஷ்ணருடைய உபதேசம் என்னவென்றால் அது பகவத்கீதை. Srila Prabhupada gave the chanting of the holy names. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். He gave all the teachings of Chaitanya Mahaprabhu. ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அனைத்து உபதேசங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். Up to the highest level.
உயர்ந்த அளவிற்கான எல்லா வகையான உபதேசங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். But he very much stressed the importance of understanding and following Bhagavad Gita. உயர்ந்த நிலைக்கான எல்லா உபதேசங்களையும் கொடுத்திருந்தாலும் பகவத்கீதையை படித்து புரிந்து கொள்வதை அவர் மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். The basic subjects. அடித்தளத்தில் இருக்கும் அடிப்படை பாடங்களையும் கொடுத்து, beginning with the topic that we are not this body. அடிப்படை பாடங்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் நாம் இந்த உடல் அல்ல என்பதிலிருந்து. We are eternal spiritual beings. நாம் நித்தியமான ஜீவன். We have an eternal relationship with Krishna. நாம் நித்தியமான ஜீவன், நமக்கு நித்தியமான உறவு கிருஷ்ணரிடம் இருக்கின்றது. Krishna is the supreme personality of Godhead. கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். And we are eternally his servants. நாம் நிரந்தரமாக அவருடைய சேவர்களாகவும். And when we understand this very thoroughly by engaging, when we understand this very thoroughly, நாம் இதை முதலில் புரிந்துணர வேண்டும். by engaging in the activities of devotional service, பக்தி சேவையின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். then we can gradually make advancement. இதன் மூலமாக நாம் படிப்படியாக முன்னேறலாம். So this is a very great topic of how we have to go carefully. இது மிகவும் சிறந்த ஒரு தகவல், எவ்வாறு படிப்படியாக நிதானமாக முன்னேற வேண்டும் என்று. I've discussed it to some extent in a book which I compiled called Sri Bhaktisiddhanta Vaibhava. பக்தி சித்தாந்த வைபவம் என்ற எனது நூலில் நான் இதை ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். Srila Bhaktisiddhanta Saraswati Thakur has in this regard warned us. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இந்த விஷயத்தில் நம்மை எச்சரிக்கின்றார். By composing a poem called Prakrita Rosh Shatadushani, the 100 refutations of the imitation rasa. அந்த போலி பக்தர்களை முறியடிப்பதற்காக 100 ஸ்லோகங்களை எழுதியுள்ளார். Where he states, for instance, அதில் அவர் கூறுகின்றார், உதாரணமாக, rasa age shraddha pache rupanuga balena. Genuine followers of Rupa Goswami do not say that the highest stage comes before the lowest stage. ரூப கோஸ்வாமியை உண்மையாக பின்பற்றுவர்கள் உயர்ந்த நிலையானது தாழ்ந்த நிலையானது உயர்ந்த நிலைக்கு அப்புறம் வருகின்றது என்று கூற மாட்டார்கள். That one can have the experience the rasa of the highest devotees without having the basic faith and understanding of the lowest devotees first. It's not that you can come to rasa first without going through all the stages. That's the நாம் படிப்படியாக செல்லாமல் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு நாம் செல்ல இயலாது. And of course Srila Prabhupada has elaborated these topics within his books repeatedly. இந்த விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய புத்தகத்தில் நிறைய இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். All right, I'll finish there. Is there any question about this? நான் இதோடு முடித்துக் கொள்கின்றேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? There are many important things to learn. இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். For instance, Chaitanya Mahaprabhu warned. உதாரணமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். About that which appears to be pure devotional service but which isn't. தூய பக்தியாக தோன்றும் ஒரு விஷயம் தூய பக்தியாக இருக்காது. அதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் கொடுக்கின்றார். Chaitanya Mahaprabhu in this regard stated. இந்த வழி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இதை பற்றி இவ்வாறாக கூறுகின்றார். Nishidacha kutinati jibe hingshan labh puja pratishtadi jato upashakagon. Some things may appear to be like pure devotional service, but they're not. சில விஷயங்கள் தூய பக்தியை சார்ந்த விஷயங்களாக நமக்கு தெரியலாம், ஆனால் அது அவ்வாறாக இருக்காது.
if one is engaging in activities which are forbidden in devotional service, ஒருவர் பக்திக்கு எதிரான சில விஷயங்களில் ஈடுபடுவாரேயானால், if one is seemingly practicing devotional service but is duplicitous, ஒருவர் பக்தி சேவையை செய்வதாக தோன்றலாம், ஆனால் அவர் கபடதாரியாக இருப்பார். if one is envious of other living beings, மற்ற ஜீவன்களின் மேல் பொறாமை கொண்டுள்ளவராக இருப்பார். by not supporting the preaching of Krishna consciousness, இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒத்துழைக்காமல் இருப்பதன் மூலமாக, if one is practicing Krishna consciousness but in doing so nourishes a desire for monetary gain, ஒருவர் கிருஷ்ண பக்தி செய்வதாக தோன்றலாம், ஆனால் அந்த சேவையின் மூலமாக அவர் ஏதாவது ஒரு பௌதிக பலனை எதிர்பார்ப்பார். or being honored, அவர் தனக்கு புகழை தேடிக்கொள்ள விருப்பப்படுவார் பக்தி சேவையில். or getting some big post, பக்தி சேவையில் ஒரு உயர்ந்த பதவி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவார். these are all not pure devotional service. இது எல்லாம் உயர்ந்த பக்தி சேவை அல்ல. All right, Hare Krishna. We'll finish there, and then what happens next? Arati and Kirtan. நான் இதோடு முடித்துக் கொள்கின்றேன். இதற்கு பிறகு கீர்த்தனம், பூஜையும் இருக்கும், ஆரத்தியும் இருக்கும். You can do. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare.